பால் நுரை போல பருத்தியுண்டு பண்டை முதல் இழை நூற்பதிலே யாம் சிங்கம் 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 என நம் நிலத்தின் நெசவு மேன்மையை மேதினிக்கு சொன்னார் புரட்சி கவிஞர். அந்த நெசவு தொழிலால் நிமிர்ந்து நிற்கும் மாவட்டம் திருப்பூர். பகுத்தறிவு பகலவனும் பேரறிஞர் பெருந்தகையும் திருப்பூரில்தான் முதலாக சந்தித்துக் கொண்டனர். சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே வெள்ளையரை எதிர்த்து போரிட்ட தீரன் சின்னமலையை தந்த வீரமண் இது. இந்திய விடுதலைக்காக இன்னுயிர் ஈந்த கொடிகாத்த குமரனின் நினைவுகளை சுமந்து நிற்கும் ஊர் இது. அந்நிய செலாவணியை ஈட்டித் தந்து லட்சக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பை வழங்கி வரும் பின்னலாடை நகரமாம் திருப்பூர். இம்மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நெஞ்சார வரவேற்பதில் பேருவகை கொள்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் எனும் லட்சிய பாதையில் நடைபோடும் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு திட்டங்களால் திருப்பூர் மாவட்டம் பெற்ற பயன்களை நினைவு கூறுவோம். குழந்தைகள் பசியின்றி பயில கல்வியில் சிறக்க உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 68,759 குழந்தைகள் பயன். உயர் கல்வியில் சிறக்க புதுமை பெண் திட்டத்தில் 26,400 மாணவிகளுக்கும், தமிழ் புதல்வன் திட்டத்தில் 7,668 மாணவர்களுக்கும் மாதம் தோறும் ரூபாய் 1000. பெண்களின் பொருளாதார சுமை குறைக்கும் விடியல் பயணம் 24.12 கோடி முறை பயணங்கள். மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 3,99,150 பேருக்கு மாதம் தோறும் ரூபாய் 1000. எளியோரின் சொந்த வீட்டு கனவை நனவாக்கிடும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் ரூபாய் 87.73 கோடி மதிப்பீட்டில் 2,830 பயனாளிகளுக்கு வீடுகள். பெண்களின் தற்சார்பை பேணும் 55,436 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 3,072.31 கோடி வங்கிக் கடன் உதவி. இவை மட்டுமா? ரூபாய் 112.54 கோடி மதிப்பீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரியில் புதிய கட்டடம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாநகராட்சியில் ரூபாய் 172.42 கோடி மதிப்பீட்டில் 6 திட்டப் பணிகள். திருப்பூர் மற்றும் தாராபுரம் நெடுஞ்சாலை கோட்டங்களில் கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 1,055.88 கோடி மதிப்பிலான பணிகள், கூட்டு குடிநீர் திட்டங்கள் ஆகியவை செயல்படுத்தப்பட்டுள்ளன. இம்மண்டலம் வேளாண்மையில் செழிக்க வித்திட்ட மாமனிதர்களாம் பெருந்தலைவர் காமராசர், திரு வி.கே. பழனிசாமி கவுண்டர், பொள்ளாச்சி திரு நா. மகாலிங்கம், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு சி. சுப்பிரமணியம் ஆகியோருக்கு திருவுருவச் சிலைகள், திரு வி.கே. பழனிசாமி கவுண்டர் மற்றும் பொள்ளாச்சி திரு நா. மகாலிங்கம் ஆகியோருக்கு அரங்கங்கள் ஆகியவற்றை இன்று திறந்து வைக்க உள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்று ரூபாய் 46 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பூர் மாநகராட்சி முதன்மை அலுவலக கட்டடம், ரூபாய் 58 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயிரி CNG எரிவாயு ஆலை, ரூபாய் 23 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 50 படுக்கை வசதிகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம் உள்ளிட்ட 35 பணிகளுக்கு ரூபாய் 182 கோடியே 6,85,000 ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டி ரூபாய் 798 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பில் திருப்பூர் மாநகராட்சி பாதாள சாக்கடை பணிகள், ரூபாய் 48.68 கோடி மதிப்பில் வேலம்பாளையத்தில் புதிய அரசு மருத்துவமனை, திருமுருகன் பூண்டியில் ரூபாய் 39.44 கோடி மதிப்பீட்டில் மினி டைடல் பூங்கா, ரூபாய் 34.80 கோடி செலவில் கோவில் வழி பகுதியில் புதிய பேருந்து நிலையம் என 949 கோடியே 53,23,000 ரூபாய் மதிப்பிலான 61 முடிவுற்ற புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துள்ள நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 19,785 பயனாளிகளுக்கு ரூபாய் 295 கோடியே 29,83,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியுள்ளார்கள். மொத்தம்
ரூபாய் 1426 கோடியே 89,91,000 மதிப்பீட்டிலான நலத்திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் திருப்பூர் மாவட்ட மக்களுக்காக தந்துள்ள மக்களின் கோரிக்கைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வுகள் வழங்க உங்களுடன் ஸ்டாலின், மக்கள் நலனை உறுதிப்படுத்த நலம் காக்கும் ஸ்டாலின் என எப்போதும் மக்களுடன் மக்களாய் களத்தில் நிற்கும் நல்லாட்சியின் நாயகராம் மாண்புமிகு நம் முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு.